நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேண்டாப்பா, மரியாதையா போயிரு, இல்ல கழுத்தை பிடிச்சு கொன்றுவேன். வேண்டாப்பா, அவளை விட்டுரு விட்டுரு, சொன்னா கேளு, அவளை ஒண்ணும் பண்ணாத. அம்மா மகளே, கண்ணு தெரியலன்னு கூட உன்னை பார்க்க மாட்டேன். ஓங்கி கண்ணை விட்டுருங்க ப்ளீஸ். வேண்டாம். வேண்டாப்பா, என் பசங்களை டார்ச்சர் பண்ணாதீங்க. வேண்டாம், அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க. நான் உங்களோட அப்பான்னு நினைச்சாவது. அப்பாவா? மரியாதையா போ. வெளியே போடி. வேண்டாம், உன்னைதான், நீ வெளியே போ. ஐயோ அம்மா, இங்க பாரு, வேற எதுவும் செஞ்சிடாத. அவங்க பாட்டு போயிடுவாங்க. தள்ளி போயா. இந்த பொண்ணுங்க என்ன அடி வாங்காம இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. வெளியே போயாங்கறல. வேண்டாம் வேண்டாம், அவளை விட்டுருங்க. அம்மாடி, மனுஷங்களை கொல்றதுக்கு இந்த உலகத்துல நிறைய வழி இருக்குடா. ஏன் வண்டியில தள்ளி கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏய் அசோகா, இதுல நீ தலையிட வேணாம். நான் இன்வால்வ் ஆக கூடாதா? ஏன் வண்டியில வந்து விழுந்து வசத்துட்டா நான் தாண்டா பதில் சொல்லி ஆகணும். வேற யாருடா பதில் சொல்லுவாங்க? தம்பி, இது இந்த வீட்டு பிரச்சனை. ஓ, மேலங்குளத்துக்காரங்களுக்கு இப்படியும் சில சொந்தங்கள் இருக்கோ? யாருப்பா அவங்கெல்லாம்? தம்பி, இவர் இங்கேருந்து ஓடி போன ராமு மாமா, இவனோட அப்பா. ஓ, இவருதான் முதலா? மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. அப்பன்னா இவங்க சின்ன வீட்டு செட்டப்ல பிறந்த குழந்தைங்களா இருக்கும். இப்போ நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? இங்க இருக்கிற சொத்தை கேட்டு வந்திருக்கீங்களா என்ன? துளசிமா, வா போலாம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. குடிசை போடுறதுக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு இடம், என்னோட 2 பொண்ணுங்களும் பாதுகாப்பா தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம், அது மட்டும் தான் கேட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லைன்னா எதுவும் கொடுக்க வேண்டாம். ஆனா வாழ்றதுக்கான வழியை காட்டி கொடுக்கணும். பிச்சைக்காரங்க கிட்ட கூட நாம இந்த மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அடிச்சு துரத்துறதெல்லாம் எந்த வகையில நியாயம் மகேந்திரா? ஓ, நீ எங்களுக்கு ஒன்றும் நியாயம் அநியாயம் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டாம். அநியாயத்தை நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். ஏன்னா அதுதானே உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆமா, எங்க கையில நிறைய தான் இருக்கு. பாக்குறியா? இங்க பாரு கஜேந்திரா, நீயும் உங்க அண்ணனும் பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஏண்டா உங்க எல்லாத்தையும் உங்களை பெத்த அப்பா தானடா இவரு. ஏய், இந்த மனுஷன் நல்ல கம்பீரமா இருக்கிற 2-3 ஆம்பளைங்களோட இங்க வந்திருந்தா தடுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உங்க கையெல்லாம் நீளுமா என்ன? உங்க கையை உடைச்சிருவாங்க. இப்ப இந்த கிழமை 2 பொண்ணுங்களோட இங்க வந்ததால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சுல்ல?
இது உங்க அகம்பாவம் இல்லாம வேற என்ன தரா சொல்றது? தம்பி, நீ இதுல தலையிடாத. இவங்களே இதை பேசி முடிச்சுக்கிட்டோம். மேலங்குளத்துக்காரங்களோட தீர்ப்பும் தீர்மானமும் இந்த கேட்டுக்கு அப்புறம் தான் இருக்கணும். இது பொது வழி. இங்க வச்சு அவன் தெனாவட்ட காட்டினா நான் இன்வால்வ் ஆவேன். ஏய், இவங்கள எங்க வீட்டுக்குள்ள இருந்து மட்டும் இல்ல, இவங்கள இந்த ஊரை விட்டே துரத்தலாம் தாண்டா முடிவு பண்ணி வச்சிருக்கோம். எங்களை எதிர்த்துட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துடலான்னு நீயும் நினைக்காத அசோகா. உங்க அப்பா பரிசா கொடுத்ததானடா மகேந்திரா இந்த ஊரு. டேய், ஏய், விடு. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கூட போய் விடுறேன். வண்டியில இருங்க. என்ன இருந்தாலும் பிள்ளைங்க கையில சாகிறதுல இருந்து நீங்க தப்பிச்சிங்க. நாம எங்கேயாவது போயிடலாம்க்கா. இங்க இருந்தா நமக்கு தான்க்கா அசிங்கம். நம்ம போயிடலாமா? அம்மாடி, போய் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வா. போமா. ஏறுங்க. ஏறுமா, ஏறு. மெதுவாமா. தள்ளி உட்காருமா. நீ பாத்துக்கிட்டே இரு அசோகா. விஷப்பாம்பு மேல கைய வச்சுட்டு போயிருக்க. விஷப்பாம்போட பல்ல புடுங்கினதுக்கு அப்புறமா யாராவது அதை பார்த்து பயப்படுவாங்களா என்ன? உன் பையன் உன்னை விட வளர்ந்துட்டான்ல, சரிதானே அச்சுதா? உன் வார்த்தையை கூட மதிக்காம அவங்க எல்லாரையும் அவன் கூட்டிட்டு போறான்ல. அப்பம் பேச்சை கேட்காதவனை மகனா மதிக்கவே கூடாது, எதிரியாதான் பார்க்கணும். தினமும் நைட்டு மட்டும் வீட்டுக்கு தூங்க வர்ற மகனை நான் எப்படி எதிரியா பார்க்கறது? அவன் உலகம் வெளியில தான். வாய்க்கரிச்சு போட போற ஒரே ஒரு மகன் அதானே? அவனை நீ எதுக்காக வெளியில அனுப்பினேன்ற ஒரே ஒரு காரணத்தை தான் கேட்கிறேன். நான் ஒன்னும் அவனை வெளியில அனுப்பல. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும். இதுல என்னால என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி அடிதடியில் இறங்கினவங்க கதையெல்லாம் என்னாச்சுன்னு தெரியும்ல. ஒயின் ஷாப்ல தான் அவனோட வாழ்க்கையே. அப்படித்தான் நான் அவனை பார்க்கிறேன். பார்த்து நடந்தா உனக்கும் பையனுக்கும் நல்லது.
இறங்க வேண்டிய இடம் வந்தோன்னு சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தானே? இனி போறதுக்கு எந்த இடமும் இல்லப்பா. இருந்த எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு. சாகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா எங்க வேணாலும் போய் சாகலாம் இல்லையா? அதுக்காக மேலங்குளத்து பங்களாக்கு வரணுமா என்ன? உயிர் போறதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க. என்னோட கடைசி முயற்சியா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்னு இங்க வந்து தேடி பார்த்தேன்ப்பா. இந்த 2 பொண்ணுங்களும் தங்குறதுக்கு ஒரு குடிசை, வேற எதுவும் நான் எதிர்பார்க்கல. பொண்டாட்டியும் பசங்களும் பங்களால வாழ்ந்துட்டு இருக்கும்போது சின்ன வீட்டுக்கு பிறந்த பொண்ணுங்களோட குடிசை வீட்டில் வாழ்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் முயற்சி பண்ணி பார்த்தேன்ப்பா. இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்தோம். வெக்கம், மானம், மரியாதை, அவமானம் இது எதுவுமே எங்களுக்கு புதுசு இல்லை. பார்த்து கேட்டு அனுபவிச்சு பழகிடுச்சு. அதுக்காக பெத்த பிள்ளைங்க கிட்ட அடி வாங்கணுமா என்ன? இந்த அடியெல்லாம் எங்க போனாலும் ஃப்ரீயாவே கிடைக்குமே. சொந்த ஊரும் தெரிஞ்சவங்களும் இருக்கும்போது ஒரு குடிசை கட்ட அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். அது மட்டும் எனக்கு போதும். என் பொண்ணு கிருஷ்ணா ஒரு கூலி வேலை பார்த்தாவே தங்கச்சியை பார்த்துக்குவா. நாங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே விட்டுட்டு போன பொண்டாட்டி கிட்ட உதவி கேட்டு வர்றது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே? அதுவும் உங்க கள்ளக்காதலிக்கு பிறந்த பொண்ணுங்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தம்பி, உங்க பார்வைக்கு வேணா அவங்க தேவதையா இருக்கலாம். ஆனா ஊர்க்காரங்க பார்வையில நீங்களும் அந்த கேரளாக்காரியும் ஊரை விட்டு ஓடி போனவங்க தானே? தூய தமிழ்ல இதுக்கு வேற சில வார்த்தைங்க இருக்கு. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்கிறதால நான் சொல்ல விரும்பல. தம்பி, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா என் பொண்ணுங்க என்ன பண்ணாங்க? காக்கையோ பறந்தோ தூக்கிட்டு போகாம இருக்க இவங்க ஒண்டி வாழ்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும்னு நான் ஆசைப்படுறேன். வேண்டாம்ப்பா, யாரோட உதவிக்காகவும் தயவுக்காகவும் நீங்க கெஞ்ச வேண்டாம். நம்மள இந்த உலகத்துக்கு பிடிக்கல, நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போதும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் அதை விட பாதுகாப்பான இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது. போயிட்டானா? அவன் வாழ்க்கையில நிறைய தப்புகளை பண்ணியிருக்கலாம் இல்ல பண்ணியிருக்கான். இருந்தாலும் உன் பிள்ளைங்க அவனை அடிச்சு விரட்டி இருக்க கூடாது. அம்மா, வயசாகி மூலையில உக்காந்துருக்கிற என்கிட்ட வேலைக்காரங்க சொல்லிதான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாதும்மா. நான் போய் பார்த்தேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான்மா. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதைத்தான் சொல்லுவேன். ஆனா அதோட நிறுத்தி இருக்கலாமே. பிள்ளைங்களும் அவனை அடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் அவனோட பிள்ளைங்க தானே. அவங்கள அடிச்சுதான் வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு யாருமே சொல்லலம்மா. எனக்கு தெரிஞ்சிருந்தா அதை நான் பண்ண விட்டுருக்க மாட்டேன்.
பசங்க என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் அவனை அடிச்சிட்டாங்கன்னு கேட்டதும் பெத்த வயிறு கலங்காம இருக்குமா என்ன? நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. நான் அச்சுதன் கிட்ட கேக்குறேன். என் பசங்க அப்படி பண்ண மாட்டாங்களே. என்னதான் இருந்தாலும் அவங்களோட அவனுக்கு போக வேற எந்த இடமும் இல்லை. அதனால தான் நம்மளை பார்க்காம இங்க வந்திருக்கான். நீயும் பார்த்தல்ல, அவங்கிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இங்க வந்து அவன் கை நீட்டுவானா? அம்மா தாயே, நான் என் வயசுக்கு எவ்வளவோ பௌர்ணமிகளை பார்த்துருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அமாவாசையா போயிடுச்சு. அம்மா பிள்ளைங்களை அடிச்சாலும் அந்த பிள்ளைங்க அம்மாவை தானே கட்டிக்கிட்டு அழுவாங்க. எல்லாம் ஓ முடிவு படியே நடக்கட்டும் தாயே. இது எந்த இடம்க்கா? இறங்குங்க. மெதுவா. வாங்க. இது மேலங்குளத்துக்காரங்க வீடு இல்லை, எங்க அப்பா வீடு. இங்க உங்களை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் யாரும் வர மாட்டாங்க. பெட்டி துணிமணி எல்லாம் அங்க இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். அதை யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதுல பணம் எதுவும் இல்லைல்ல. வாங்க. பாப்பா பார்த்து வா. உட்காருங்க. என் அப்பாவை மேலங்குளத்தில் பார்த்தீங்கல்ல, அங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்னோட அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அப்பா தானே அந்த வீட்டோட மேனேஜர். சுருக்கமாக சொல்லணும்னா, மேலங்குளத்து கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் விஜயலட்சுமி அம்மாவோட சித்தப்பா பையன்தான் என்னோட அப்பா. ஆனால் அவருக்கான மதிப்பை மேலங்குளத்துக்கார பசங்க அப்பாவுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அது இல்லை. வேலைக்காரங்களை விட கேவலமாக தான் நெருங்கின சொந்தத்தை நடத்துவாங்க. உங்களுக்கு பசிக்கலையா? இன்னைக்கு மேலங்குளத்தில் சதாபிஷேகம் நடக்கிறதால இங்கே கிச்சனில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். இருங்க வரேன். வேண்டாம்ப்பா, ஒன்றும் வேண்டாம். குடிக்க ஏதாவது வேணுமா? இங்கே பாருங்கள், இங்கே குடிக்க தண்ணி தவிர வேறு எதுவும் இருக்காது. கொஞ்சமாக தண்ணி கிடைச்சா போதும்.
அவரோட வீடாக்கா? அப்படித்தானே அவர் சொன்னாரு. என்னங்க தண்ணி குடிங்க. இன்னும் வேணுமா? வேண்டாம். சொந்த அம்மாவோட சதாபிஷேகம் இன்னைக்கு. ஆனா வேற ஒருத்தர் கையால தண்ணி குடிக்கிற யோகம். உங்களுக்கு வேணுமா? வேண்டாம். வேண்டாம்னா போங்க. என் கையில இருந்து தண்ணி வாங்கி குடிச்சா உங்களுக்கு அவமானம், அப்படிதானே? அவ்வளவு மான மரியாதை இருந்தா நாங்க 2ஆம் தாரத்துக்கு தான் பிறந்தோம்னு சொல்லி உங்க அப்பாவை கூட்டிட்டு வெளியே போயிடு. ஏதோ கேரளாக்காரியோட கள்ள உறவுல பிறந்தவங்க தானே நீங்க. மான மரியாதையை பத்தி உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நீ என்ன வேணாலும் சொல்லலாம்ப்பா. மானம் மரியாதை எல்லாமே என்னைக்கோ எங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா எங்களுக்கும் கீழே வாழ்ற நிறைய மனுஷங்க இந்த உலகத்துல இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நோய்க்கான மருந்து, மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு செட்டு துணி, இருட்டில் யாரும் வந்து வம்பிழுக்காம இருக்க அவங்க தங்க தனியா ஒரு குடிசை. இது எல்லாத்துக்கும் மேல திருடுறதுக்கும் கொலை பண்றதுக்கும் அப்புறம் தப்பான வேலை பார்க்கறதுக்கும் இங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டத்துல போய் மாட்டிக்காம என்னோட பொண்ணுங்களை நான் காப்பேன். ரோட்ல போறவனும் வரவனும் இந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.